அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பரங்கிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காவை தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் நெய் விட்டு முந்திரி திராட்சையை சவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ண பரங்கிக்காவை மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்த வாணல்லையே கொரப்பாக அரைச்ச பரங்கிக்காயும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பரங்கிக்காய் அல்வா சூப்பராக இருக்குங்க. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பரங்கிக்காயில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குங்க. மலச்சிக்கலை விரட்டுதுங்க. பரங்கிக்காய் வாயு தொந்தரவு, செரிமான கோளாறு மற்றும் அல்சர் ஆகியவற்றை சரி செய்துங்க. இந்த பரங்கிக்காய் சாற்றை குடித்து வந்தால் கண்புரையை குணப்படுத்துங்க. பரங்கி சாற்றையை கொண்டு வாய் கொப்பிட்டு வந்தால் பல்லின் வேரையும் அதை சுற்றி உள்ள திசுக்களையும் பாதிக்கும் பல் நோய்களை குணப்படுத்துதுங்க. சளி மற்றும் காய்ச்சலை போக்கும் இது பெரிதும் உதவுதுங்க. பரங்கிக்காய் உடம்புக்கு வலிமையும் சக்தியும் அளிக்க வல்லதுங்க. உடல் பருமனை குறைக்குதுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.